வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸில் உங்களை வரைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸுக்கு போயிடலாம். நான் ஒரு டாக்குமெண்ட் இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த இதுலேருந்து நம்ம சிலதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இருங்க, அதுக்குள்ளே வராங்க. இன்னொரு விட்டுருவாங்கல்ல, அவங்க ஒரு தடவை விட்டுலாம், அப்புறம் விட முடியாது. அது சரி, இன்னொரு 1 minute வெயிட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வில் ஸ்டார்ட் ஆஃப். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கு குழந்தைகளா. 6:30 ஏன்னா 6:30க்கு வந்தால் போதும். அதுக்கு முன்னாடி கூட வேணால் 6:30, 31, 32 வந்துட்டிங்கன்னா நம்ம வர்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு சிலர்லாம் முன்னாடியே வந்துடுறாங்க, அவங்க சும்மாவே உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அது நம்ம தவிர்க்கலாம். ஸோ வில் கோ டு த கிளாஸ். ஸோ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் கிளாஸ். இங்கே பாருங்கள், சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஜாமெட்ரியில் ஒரு சாப்டர், அதாவது ஒரு பாடம் எடுத்து அதுலேயே நிறைய கேள்விகளை பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். இஃப் ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 10 centimeter, எல்லாரும் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? Side of the triangle is 10 centimeter, the other two sides are. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோடைய ஒரு சைடு 10 சென்டிமீட்டர் என்றால், தமிழில் சொல்கிறேன், தமிழ் இல்லை, ஒரு சைடு 10ன்னா மற்ற 2 சைடு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதில் 4 ஆப்ஷன் எது கரெக்டுன்னு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Sir, 20 centimeter, 10 centimeter, sir. 11 centimeter, 7 centimeter. இப்போ வெயிட் ஒரு 2 கேள்வி நானே. எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா உங்க வீட்டில் பேசுறதுலாம் கேட்குது. மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ 11 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. ஏன் சரியான விடை நானே சொல்கிறேன், அல்ல அமைதியாக இருங்க. முதல்ல 1 by 1 எடுத்துக்கலாம். 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எடுத்தால் அப்போ ஒரு பக்கம் 10, 6, 4, ஏதோ 2 கூட்டினா 3வது விட பெருசாக இருக்கணும். இப்போ 6யும் 4யும் கூட்டினா 10, 3வது 10, அது பெருசாக இல்லை, ஈக்குவலாக இருக்குது. அதனால் அது தவறு. அடுத்தது 10, 5, 16, இதில் இந்த 2 எடுங்க. 10, 5 கூட்டினா 15, அது 3வது விட சிறுசு. அதனால் 5, 16 தவறு. அடுத்தது 10, 20, 10, அந்த 10, 10 கூட்டினா 20 வருது, அது ஈக்குவலாக தான் வருது, அதுவும் தவறு. ஏதோ 2 கூட்டினா அது 3வது விட பெருசாக இருக்கணும். இப்போ 10, 11, 7 எடுத்துட்டா 10யும் 11 கூட்டினா 21, அது 7 விட பெருசு. 10, 7 கூட்டினா 17, அது 11 விட பெருசு இல்லையா? அப்போ இன்னும் 11, 7 கூட்டினா 18, அது 10 விட பெருசு. அப்போ 4வது தான் ஆன்சர் கரெக்ட். எந்த 2ஐ கூட்டினாலும் அது 3வது விட பெருசாக இருக்கணும். புரியுதா குழந்தைகளா? ஏன் அந்த 4வது ஆப்ஷன் தான் கரெக்டுங்க இருக்கு. ஈக்குவலாக இருந்தால் 10, அதிகமாக இருக்க வேண்டும். 11, 7 அப்படிங்கிற 2 கூட்டினா 18, அது 10 விட பெருசு. இல்லை 10, 11 கூட்டினா 21, அது 7 விட பெருசு. 10, 7 கூட்டினா 17, அது 11 விட பெருசு. இந்த மாதிரி 2 கூட்டி பார்த்துக்கணும். வேற மற்ற 3 ஆப்ஷனில் அது கிடையாது. அதனால் அது தவறு. 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தமாகி போச்சு இன்னைக்கு. ஓகே, அடுத்தது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் இன் த ஃபிகர்? இந்த ஃபிகர் பாருங்க, வரம்ப கொண்ட எம்மோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 95 degree. 95 டிகிரியா? பார்க்கலாம் இருங்க, நான் எனக்கு பார்க்கல. இரமா ஆப்ஷன் 1 Sir, 95 degree, sir. இல்லையே, 95 டிகிரி இல்லை. Sir, 85 degree. சும்மா சொல்லக்கூடாது. 85 degree, sir. யோ, எப்படி 85? சும்மா 85 எப்படி சொன்ன நீ?
40. 85 சார். ஆ 85 சார் வரும். 85 இல்லை, எல்லாரும் தப்பு பண்றீங்க. பாதி என்னதான் தான். பண்றது? 40. இப்போ Sir, 40. எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்போ மீதம் இருக்கிறது சொல்லி அதான் ரைட்டும்பீங்க. ஏதோ ஒன்று ரைட்டாக தான் இருக்கும். 75 என்பது சரியான விடை. ஏனென்றால் பாருங்க, நீங்க எல்லாரும் முட்டை வாங்குறீங்க, ஸ்ட்ரெயிட்டாவே முட்டை. யூ ஆல் கெட்டிங் 0. ஐ அம் வெரி வெரி சேட். இங்க பாருங்க, முதல்ல இந்த புக்கம் எடுங்க 40. எல்லாம் ஆஃப் பண்ணுவீங்க பாரு. யாரோ ஒரு மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் அது? இது வேற, இவங்க வேற வர. இவ்வளோ பேர் இவ்வளோ லேட்டாக வந்து என்னம்மா அர்த்தம்? நெக்ஸ்ட் டைமெல்லாம் விட மாட்டேன். சும்மா லேட்டாக வருது இவங்க. ஏன் லேட்டாக வர்றீங்க? 6:30 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வர வேண்டாமா? நாங்கள் அதுக்குள்ளே ஒரு கேள்வியை முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் எடுத்துங்க. ட்ராயிங் ட்ராயிங் ட்ராயிங். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, sir. Yes, sir. இந்த முக்கோணம் Yes, sir. Yes, sir. இப்படி போட்டா என்ன? இப்படி போட்டா 90 டிகிரி அர்த்தம். அப்போ இந்த முக்கோணத்துல இந்த 3 கோணம் சேர்ந்து 180, இது 90, இது ஒரு 40, அப்போ 130. அப்போ இந்த ஆங்கிள் என்ன? 180 130 போன எவ்வளோ? ஒரு முக்கோணத்தில் 3 கோணம் சேர்ந்து 180. 50. இது 50 என்றால் இதுவும் 50. ஏன்னா இப்படி கிராஸ் பண்ணா அந்த பக்கமும் 50. அப்போ இந்த முக்கோணத்தில் இந்த 3 சேர்ந்தா 180. இது 50, இது ஒரு 55. அப்போ இது எவ்வளோ? 75. 75. 75, sir. இந்த 85 95 40 சொன்ன அத்தனை பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. உங்க அம்மா அப்பாட்ட சொல்ல போறேன், சாப்பாடு கொடுக்காதீங்க அவங்களுக்கு. தப்பா சொல்றது. எது தப்பா சொல்றீங்க? ஓகே, அடுத்தது பாருங்க. If the angle of a scalene triangle are 2a degree, 8a plus 12 degree, Option 4. 4a degree, what is the largest angle அப்படிங்கிறாங்க. Option 4. இப்போ வராங்களே, என்னடா இந்த பசங்க Option 4. இருமா, இந்த ஆளை விட்டுறலாம். சையதா பானு இதோட கடைசிக்கு நீ யார் வந்தால் விட முடியாது. ஆப்ஷன் 4 108. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி போடணும்னு சொல்கிறேன். 2a டிகிரி, 8a டிகிரி, 4a டிகிரி, இதெல்லாம் கூட்டினா 2 + 8 10 + 4 14a டிகிரி ப்ளஸ் 12. அப்போ 14a டிகிரி, 14a டிகிரி ப்ளஸ் 12 = 180. அதுலேருந்து இப்போ ஏ டிகிரி கண்டுபிடியும் பார்க்கலாம். ஏ டிகிரிங்கிறது எவ்வளோ? 14a டிகிரி ப்ளஸ் 12 வந்து 180. அதாவது 14a டிகிரி வந்து 180 மைனஸ் 12 168. இப்போ ஏ டிகிரி என்பது 14னா இது 1 12. ஏ டிகிரி என்பது 12. அப்போ 12 8 96. 96 என்பது 96 + 12 108. ஆமாம், 108 தான் பெரிய ஆங்கிள். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சோன்னு மறுபடியும் சொல்கிறேன். 2a டிகிரிங்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க. 2a + 8a + 12 + 4a = 180. அப்போ 2a + 8a 10a, 10a + 4a 14a + 12 180. அப்போ 14a = 180 மைனஸ் 12, அதாவது 168. அப்போ a = 12. அப்போ இதில் எது பெருசாக இருக்கும்னா 8a + 12 தான் பெருசாக இருக்கும். 8 × 12 96, 96 + 12 108. 108 என்பது தான் சரியான விடை. ஓகே, இது ஏன்னா ஒரு ஆள் கரெக்டாக சொல்லிட்டாரு, அதனால் நம்ம குட்டுன்னு சொல்லிடலாம் அவரை. ஓகே, பரவாயில்ல. அதுதான். அடுத்தது பார்க்கலாமா? என்னாச்சு? இந்த ஃபிகர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய்? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க.
55 மைனஸ் எக்ஸுங்கிறது ஒரு ஆங்கிள், எக்ஸ் ப்ளஸ் 45ங்கிறது ஒரு ஆங்கிள். அந்த மூணாவது ஆங்கிள் நமக்கு, அந்த ட்ரையாங்கிளில் மூணாவது ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மூணு ஆங்கிள் 55 மைனஸ் எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 45 அந்த மூணாவது உள்ளே இருக்கிற ஆங்கிளும் சேர்ந்து 180. அப்படின்னா அப்போ அந்த மூணாவது ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 100 degree sir. 100ஆ? நல்லா பாரு. 110 sir. Option 4. Sir, 100. இல்ல என்ன Sir, 110. இப்ப நான் கேக்குறது y வந்து எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 112. y is equal to how much? 110. 110 sir. Sir, 100. y equal to 100 என்பது தான் சரியான விடை. இப்ப அந்த y equal to 100 சொன்ன பையன் எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல பார்க்கலாம். Sir, எப்படி sir 55 45 ஆட் பண்ணா தேர்ட் ஃபெயில் அதிகமா இருக்கும் சார். இல்ல அதிகம் கம்மியெல்லாம் கணக்கு கிடையாது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிக்கிறேன். Sir, 45 plus 55 add பண்ணா y ஓட சொல்லுங்க. value கிடைச்சிரும் sir. 100 சார். 100 தான். ஏன் 100? அதான் சொல்லுங்க. The exterior angle is sum of the two interior angles அப்படின்னு படிச்சிருக்கீங்க. exterior angle இது வந்து y degree, sum of the two interior angles வந்து 55 minus x plus x plus 45. x அடிஞ்சிருது. அப்ப 55 plus 45 வந்து 100. அதனால தான் y equal to 100. exterior angle is nothing but sum of the two interior angles. ஸோ இங்கே y என்பது exterior angle. exterior angle வெளியே உள்ள ஆங்கிள் அர்த்தம். இன்டீரியர் ஆங்கிள்னா உள்ளே உள்ள ஆங்கிள். அப்போ வெளியே உள்ள ஒரு ஆங்கிள் வந்து உள்ளே இருக்கும் இரண்டு இன்டீரியர் ஆங்கிள், மற்ற ரெண்டு அந்த அதுக்கு ஒட்டினாப்பில் உள்ள இன்டீரியர் ஆங்கிள் மற்ற ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளுடைய கூட்டலுக்கு சமம். இப்போ மற்ற ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் கூட்டினா 55 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 45 போட்டால் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸ் அடிஞ்சிருது. 55 ப்ளஸ் 45 வந்து 100. அப்போ y equal to 100. அடுத்த கேள்வி. One exterior angle of a triangle is 125 degree. If one of its interior angle is 25 degree greater than the other, what is the largest interior angle? சொல்லுங்க பார்க்கலாம். Option 4. 100 degree sir. Option 4. 100 degree. Option 4. 55 degree. 100 degree sir. Option 4. சும்மா தெரியாம பேசக்கூடாது. Option 2 100 degree. இல்ல சும்மா தப்பா 100 degree sir. டேய் தப்பா போடக்கூடாதுங்கிற 100 degree Sir, option 4. Option 4. Sir. Question ஒழுங்கா தெரியல sir. क्वेश्चन தெரியலையா? சார் மொத்தம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 125 சார். ஒரு கொஞ்சம் அமைதியா இருப்பா. ராகுல் அமைதியா இரு. தப்பா சொல்ற கெட்டிக்காரனா இருக்கிற நீ. கொஞ்சம் அமைதியா இரு. நீ சப்ஜெக்டே தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. இவ்வளவுதான் பெருசு பண்ண முடியுது. எனக்கு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? இல்லை அவ்வளோதான் பெருசு பண்ண முடியும். தெரியல சார். தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியலையா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியல? சார் தெரியுது. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? ஒன் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 125. ஏன்னா அதனோட இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 125 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா அதனோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து 55 இருக்கும். ஏன்னா அதை ரெண்டையும் கூட்டினா 150 வரணும். 55. பட் அந்த ஒன் ஆஃப் தி 55ங்கிற ஒரு வச்சுங்க. மற்ற ரெண்டு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? மற்ற ரெண்டு ஆங்கிள் 55 பை 125 இருக்கணும். 120 ஒரு ஆங்கிள் வந்து 25 டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 25. ஆனால் ரெண்டு கூட்டினா 125 வரணும். ரெண்டையும் கூட்டினா 125 வரணும். டிஃப்ரென்ஸ் 25 வரணும். அந்த நம்பர் என்ன சொல்ல பார்க்கலாம். ஆப்ஷன் 4. ஏய் சும்மா வாயை வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான். தெரியலன்னா வாயை மூடிட்டு 75. 75 is the right answer. Yeah, 75 சொல்லு பார்க்கலாம். 75. ஏன் சொல்லு? முதல்ல ஒரு பையன் 75 சொன்னான். அவன் எப்படி 75 சொல்லு பார்க்கலாம். 75 சொன்ன பையன் எப்படி 75 கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. தெரியாது. சும்மா ஏதோ வாயில வந்து உளறிட்டார் அவரு. 100ல 25 போச்சுனா 75. அது தெரியும். ஏன் 100 எடுத்தீங்க
சும்மா 125 75 எல்லாரும் தெரியும். 3வது குழந்தைக்கு கூட தெரியும். ஏன் 100 எடுத்தீங்க, ஏன் 25 எடுத்தீங்க? எல்லாம் நீங்கள் எல்லாம் முட்டை வாங்குகிற குழந்தைகளாகிட்டீங்க. ஐ எம் சாரி டு சே திஸ், ஆல் ஆர் முட்டை வாங்கும் குழந்தைகள். யாருமே உருப்படியாக படிக்கலை, தெரிய மாட்டேங்குது மேத்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 125 டிகிரின்னு சொல்கிறாங்க ஒரு ஆங்கிளில். இப்போ ஒய் வந்து 125 சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து இந்த 54வது கேள்விக்கு நான் அந்த படத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 125னா இந்த ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் வந்து 55. இது 125னா இது 55 இருக்கும். ஏன்னா 2 சேர்ந்தா 150 இருக்கும், 55. அப்போது இந்த 2 கூட்டினா 125 வரணும். 2 கூட்டினா 125. ஆனால் வித்தியாசம் வந்து அந்த 2ஓட வித்தியாசம் 25ங்கிறாங்க. அப்போ அதில் நம்பர் என்ன இருக்கும்? 75 50 இருந்தால் தான் 2 கூட்டினா 125 வரும், வித்தியாசம் 25 வரும். ஒத்துக்கிறீங்களா? 75 and 50 இருந்தால் 125 வருது, கழிச்சா 25. அப்போ கிரேட்டஸ்ட் ஆங்கிள் என்ன? ஒன்று 75, இன்னொன்று 50, இன்னொன்று 55. இந்த மூணில் எது பெருசு? 75 50 55. இந்த மூணில் 75 பெருசு. அவன் அதான் கேட்டிருக்கான். இஃப் ஒன் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 25 டிகிரி கிரேட்டர் தேன் த அதர், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள்? 75 இஸ் த லார்ஜஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள். உங்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி தெரில. பார்க்கலாம், இருங்க, ஏதோ ஒன்று காமிக்கிறேன். என்னடா படிச்சிங்க ஸ்கூலில்? ஒரு ட்ரையாங்கிளே தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ். பிக்சர் அண்ட் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், லிசன். இந்த படம் பாருங்கள், இதுலேருந்து நான் சொல்லித்தரேன். இந்த படம் தெரியுதா? இங்கே இருக்கு பாருங்க, இந்த படம். இந்த ஆங்கிள் வந்து 125 என்ன சொன்னாங்க? 125 சொல்லிட்டாங்க. இது அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 55. ஏன்னா 2 கூட்டினா 150 வரணும். 125னா இது 55. இந்த ஆங்கிள் வந்து இந்த 2 ஆங்கிளோடைய கூட்டல், இந்த 2 ஆங்கிளோட கூட்டல், அதுதான் இந்த ஆங்கிள், அதாவது 125. இது ஏ வச்சு பி, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125. ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ அந்த ஏ பி வித்தியாசம் எவ்வளோ? 25. ஏ மைனஸ் பி இஸ் 25. போடுங்க, எல்லோரும் பேப்பர் எடுத்து போடுங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125, ஏ மைனஸ் பி இஸ் 25. அப்போ ஏ எவ்வளோ, பி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 25. போட்டிங்களா? ஏ ப்ளஸ் 75 சார். 75 சார். எவ்வளோ? ஏ பி எவ்வளோ? ஏ அண்ட் பி ரெண்டு எவ்வளோ? ஏ எவ்வளோ, பி எவ்வளோ? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 25. அப்படின்னா ஏ எவ்வளோ, பி எவ்வளோ? சார் ஏ 100 பி 25. ஏ 100 to 25 சார், பி 25. தப்பா சொல்லிட்டே இருக்கீங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125. ஏ 75 சார், பி 50 சார். ஏ 75, பி 50. அப்போ 3 ஆங்கிள் என்ன? ஏ 75, பி 50, சி 55 கண்டுபிடிச்சோம் முதல்லையே. 75, 50, 55. இது எது பெருசு? 75 தான் பெருசு. அதுதான் கேட்டிருக்கான். இந்த 3 கூட்டா 150 வரணும். இந்த 3 கூட்டா 150 வரணும். வருதான்னு பாருங்கள். 75 + 50 125 + 55 180 வருது. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இது ஏன் 55? இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேர்த்துனா 180. இது 125 கொடுத்துட்டான். அப்போ இது வந்து 55. அப்போ இந்த வெளி உள்ள ஆங்கிள் வந்து இந்த 2 ஆங்கிளோட கூட்டலுக்கு சமம். அதுதான் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 125. இந்த 2க்கு வித்தியாசம் ஏ 25 நம்ம கொடுத்துருக்கான். பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓ இது இல்லையா? சரி அது பாருங்கள், இப்போ படித்து பாருங்கள். ஒன் இன்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சார்.
One interior angle of a triangle, exterior angle of triangle is 25. If one of its interior angles, opposite angles is 25 degree greater than the other, what is the largest interior angle அப்படின்னா 75 என்பது சரியான விடை. ஆனால் உங்களுக்கு யாருக்கும் கரெக்டாக தெரியல, எல்லாம் குழப்பவாதிகளாக இருக்கீங்க. ட்ரையாங்கிளே இன்னும் அவ்வளோ புரியலன்னு அர்த்தம். ஓகே, பார்ப்போம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அபவுட் த ட்ரையாங்கிள் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. A triangle has at most 2 acute angles. Acute angle என்ன 90 டிகிரி கம்மின்னு அர்த்தம். அது வந்து ஒரு ட்ரையாங்கில் 2 ஆங்கிள் தான் 90 கம்மியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா? நோ. ஏன்னா 3 ஆங்கிள் கூட இருக்கலாம், 60 60 60. அது மூணுமே Fourth option, sir. A triangle has at Sir, least fourth Sir, option. no, sir. First one is for no. இது 1 by 1 போகலாம். A triangle has at most 2 acute angle என்பது சரியான விடை அல்ல, incorrect. அடுத்தது, a triangle has at least 1 right angle. Triangle has at least 1 right angle. ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கலாமா? as at least 1 right இல்ல. Sir. ரைட் ஆங்கிளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. A triangle has No, sir. triangle has at most 1 obtuse angle. Obtuse angle 90க்கு மேல. Yes, sir. That as at most 1 obtuse, maximum ஒரு obtuse angle இருக்கலாம்ங்கறாங்க. அது கரெக்ட் தானே? Yes. Yes, sir. Yes sir. அதான் சரியான விடை. ஏன்னா ஒரு ஆங்கிள் 90க்கு மேல இருக்கலாம், 2 ஆங்கிள் 90 மேல இருக்க முடியாது. ஏன்னா 3 சேர்ந்து 180, 3 ஆங்கிள் சேர்ந்தா 180, 1 90க்கு மேல இருக்குதுன்னா 100 இருக்குன்னு வச்சுக்க. அப்போ மற்ற 2 ஆங்கிள் சேர்ந்து 70 தான் இருக்கணும், இல்லை 80 தான் இருக்கணும். அப்போ அது 2 90க்கு மேலே. அப்போ அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம்னு அர்த்தம், அட்லீஸ்ட் என்ன மினிமம்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் இதெல்லாம் இங்கிலீஷ் தரவாக தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இங்கிலீஷில் அரைகுறையாக இருக்கிறவங்க இதை எழுத முடியாது. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், அட்லீஸ்ட்னா மினிமம் அப்படின்னு தெரியும். அந்த இங்கிலீஷில் தகராறு அடிக்கிறவங்க they will have this problem. ஓகே, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இப்போ பார்க்கலாமா? மேட்ச் ABCD கொடுத்துருக்காங்க. அங்கேயும் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. எதுக்கு கமான் கேட்குறாங்க. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள், சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், அதாவது இன்டீரியர் ட்ரையாங்கிளோட 3 இன்டீரியர் ஆங்கிள் சேர்ந்து எவ்வளோ இருக்கும்? 180, sir. 180. Sir, 180. அடுத்து, Sir, 180. sum of the exterior angles of a triangle. Sum of the 360 exterior. degree. 360 degree. ஆமா. அது எங்க இருக்கு? B வந்து 1 எங்க இருக்கு? Sir, second, sir, first. செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு. இப்போ first 4, B1 வந்து செகண்டுக்கு தேர்ட் இருக்கு. Third option, sir. The sum of the interior opposite angles. Sir, second option ல இருக்கு, sir. ஆமா, C வந்து 2. Interior angle. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். A equal to 4, that is sum of the interior angles of a triangle is 180. B when the sum of the exterior angles of triangle is 360. அப்புறம் sum of the interior opposite angle is exterior angle. S ப்ராப்பர்ட்டி என்ன? கான்குருயன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது 58 பாருங்க. சாரி, D வந்து 2 அது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சாரி, Third option தான், sir. தேர்ட் ஆப்ஷன் தான் Third கரெக்ட். option சாரி தான், sir. Sir, third option தான் sir correct. ஆமா. ஓகே, அடுத்தது பாருங்க. Which of the following triangles are congruent according to ASA principle? ASA principle Angle, side angle. Angle, side angle. எது? Sir, angle side angle. ஆங்கிள் சைடு ஆங்கிளா? அப்ப Yes, sir. எது ரெண்டு எது கான்குரியன்ட்? இது First option, sir. ஃபர்ஸ்ட் Sir, ஆப்ஷன். first option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். First option. First option. ஏன்னா இல்ல ஒரு சைடுக்கு 2 angle இருக்கு, sir. சரி, அடுத்தது 59 பாருங்க. X if X, Y, Z
triangle XYZ and triangle PQR. In triangle XYZ and triangle PQR, if angle X is 40, angle X equal to 40, P equal to 40. Okay. For PQ equal to XY, PR is equal to XZ. Then according to which principle? Yes. Yeah, Property, it is sir. congruent. Yes. Yes. Yes, sir. ஆமா Yes, sir. எஸ் ப்ராப்பர் அதுதான் அது ஆகுது கரெக்ட் வெரி குட் இது கரெக்டாக சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் இது கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அடுத்தது படிங்க இப்போ யாரோ ஒருத்தர் படிங்க Unit of electricity is sir, answer ampere, sir. Sir, ampere, sir. Sir, amperes. இல்ல Ampere. 60வது கேள்வி படிங்க 60வது கேள்வி படிங்க If the two given triangles are congruent, which of the following is correct? ம் Sir, first option, sir. Angle AO, angle P equal ஆகுது, sir. Equal, sir. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் Sir, ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் answer. சரி அடுத்தது போங்க யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் யூனிட் ஆஃப் Voltage, sir. ஆம்பியர் Ampere, sir. வோல்ட்ங்கிறது என்ன அந்த வோல்ட்ங்கிறது என்ன யூனிட் ஆஃப் வோல்ட்ன்றது மெஷர் ஆஃப் what measure of voltage Yes, sir. unit of voltage is volt or unit of potential difference னு சொல்வாங்க அது அப்புறம் ஓம்ங்கிறது என்ன Sir, அது ஒரு law. ஓம்னா முருக கடவுள் ஓம்ங்கிற மாதிரி Sir, அது ஒரு law, sir. அதான் இல்ல முருக கடவுள்கிட்ட முன்னாடி போய் ஓம் அப்படிங்கிற மாதிரி தானே சார் ஓம்ஸ் லா சார் ஓம்ஸ்ல அது ஓம்னு என்ன யூனிட் ஆஃப் வாட் Sir, ohmன்றது ஒரு மெஷர்மென்ட் யூனிட் சார். எதனோட யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஒரு மெஷர்மென்ட் யூனிட். இல்ல எலக்ட்ரிசிட்டி தான் ஆம்பியர்னு சொல்லிட்டீங்க கரெக்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இல்லை யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆம்பியர் நான் சொல்றது யூனிட் ஆஃப் டேஷ் இஸ் ஓம் அது என்னது யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் Volt. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு டவுட் இப்படி போட்டு பார்க்கலாம் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈஸ்ன்னு போடுறேன் என்ன வரும் பார்க்கலாம் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈஸ் சார் ஓமோட கிரீக் வேர்ட் வந்து பாருங்க யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் ஒமேகா. ஓகே சார் ஓமோட கிரீக் வேர்ட் வந்து ஒமேகா. என்னமா ஓமோட கிரீக் வேர்ட் வந்து ஒமேகா. ஆமா ஓகே மியூ நினைக்கிறேன் தெரியல அது ஒமேகாவே நம்ம ஓகே அடுத்தது சார் இல்லை சார் ஒமேகா. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அது இங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க இங்கே இருக்கிற கேள்வி பதில் சொன்னால் போதும் நீங்கள் which of the following is the correct sequence to represent the direction of conventional current in the following diagram எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகும் Yes, sir. கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுமா கரண்ட் Yes, வந்து sir. ADCB. இல்ல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுமா ஆமா. Sir, Negative என்ன sir? Positive. நெகட்டிவ்ல இருந்து sir, negative ல இருந்து தான் sir positive போகும். DCBA First answer, sir. DCBA என்பது சரியான விடை ஆமா ஃபர்ஸ்ட் BA. சரி டேஷ் milli ampere value is equal to 500,000 micro ampere 50,000.
50,000. இது மைக்ரோ ஆம்பியர், அது மில்லி ஆம்பியரா நம்ம மாத்தணும். 50,000. 50,000, sir. 50,000 5,000 50,000. 50,000 5,000 sir. ஆ? 5,000 sir. Sir, 5,000 என்பது sir. சரியான விடை. இந்த மாதிரி தப்பா நீங்க சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் அவ்வளவு நாலேஜ் பத்தலன்னு அர்த்தம். நல்லா படிக்கணும் கண்ணா. 50,000 போட்டு வெளியே 50,000 போட்டு வெளியே காலை தூக்கிட்டு வெளியே வருவார் அவர். யார்? ராகுல். ஆனால் தப்புன்னு அப்புறம் தெரியாமல் ரைட்டு நினச்சிட்டு வருவார் அவர். அவர் என்ன நினச்சிட்டு வருவார்? ரைட்டு நினச்சிட்டு வருவார். ஆனால் தப்பாயிரும். 5,000 என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் ஹஸ் லெஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி? கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற Aluminium, sir. Sir, aluminium. இல்லை. Sir, aluminium. Copper. காப்பர் இல்லை. காப்பர் Copper. Carbon. Sir, aluminium. Sir. Aluminium. கரெக்ட். Aluminium. கார்பன் Sir, தான். carbon. Sir, aluminium. இல்லை, கார்பன். Sir, carbon. அலுமினியம் இல்லைங்கிற அப்புறம் அலுமினியம் சொல்லிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? கார்பன் தான். எது ஆஸ் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி? Copper. காப்பர். காப்பர் இஸ் த மேக்ஸிமம். இந்த நாலுல காப்பர் தான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்புறம் வந்து கம்மி கண்டக்டிவிட்டி வந்து கார்பன். ஓகே, கேட்கல சார். சரி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ Sir, voice break. சார், பிரேக் ஆகுது சார். இப்போ எப்படி தெரியுது? கரெக்டா கேக்குது சார். which of the following is not a secondary cell? இல்ல எது செகண்டரி செல் கிடையாது? Rice cell, sir. Dry cell. Dry cell the secondary cell. Dry cell. Sir, dry. which of the following is not a secondary cell? அது என்ன பிரைமரி செல்? அது ஓகே, சரி, நான் அது எனக்கு தெரியல, அதனால நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். அடுத்தது இதை மேட்ச் பண்ணுங்கங்கறாங்க. இது கண்டக்டர், செல்லு, எலக்ட்ரிக் பல்பு, பேட்டரி. Sir, first one வந்துட்டு battery. பேட்டரி ஒன்னு வந்து டி. கரெக்ட். battery, sir. இப்போ இங்க பாருங்க. Second one வந்து சரி இருங்க. சரி இருங்க. Second cell. நான் இருந்தேனா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டரி இருந்தானா ஒன் வந்து டி. எந்த ஆப்ஷன் ஒன்னு வந்து டி இருக்குது? Fourth option, sir. அப்ப fourth போட்டு போக வேண்டியது, மத்தெல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்ல. fourth போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அடுத்த क्वेश्चனுக்கு. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் எக்ஸாம்ல. நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே நீங்க ஸ்மார்ட்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எந்த ஆப்ஷன் ஒன் வந்து டி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப அந்த ஆன்சர் போட்டு நாலாவது ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? நீங்க எல்லாத்தையும் பூரா கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நீங்க டைம் ஆகும். டைம் பத்தாம போயிடும். அதனால அடுத்தது assertion. Insulators do not conduct electricity. Correct. Reason they have high electrical resistivity. Sir, option. எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன் கேக்குறேன்? assertion is correct. நமக்கு தெரியும். ஆனா they have high electrical resistivity அப்படிங்கறாங்க. இல்ல எனக்கு தெரியல. எனக்கே தெரிய மாட்டேங்குது. இருங்க பாத்துறலாம். இருங்க போட்டே பாத்துறலாம். சரி இருங்க. Insulators are non-conductors because it has Screen terla, sir. high சொல்றா ராகவே.
ரெசிஸ்டிவிட்டி. ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்க்ரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல சார். இப்போ லோகோ நல்லா சார். ஸ்கிரீன் தெரியல சார். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் டாட் சி சார். என்ன லெஃப்ட்னு வருது? இப்போ தெரியுதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Non-conductors, meaning they strongly oppose. Yes, that's correct. Insulators are non-conductors because they have very high resistivity. That's correct. அப்போ அது என்ன? முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட். முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க. Okay. The effect of current used in covering jewelry making. The effect of current used in covering jewelry making is எதுக்காக? Magnetic effect of current. All of these. All of these are correct. All of these. Sir, all of this. ஆமாம். Sir, all of this. சரி, அடுத்தது. All of this. All of this. Dash explained magnetic effect of electricity. Dash explained. யாரு? Hans Faraday, Hans Christian. Hans and Faraday. Yes. அப்போ option 4 correct. அப்புறம் dash is used in SIM cards. W. SI. SI. Aluminum. SI என்ன? silicon. SNS. Silicon, sir. சிலிக்கான் எல்லாம் ஒண்ணுதான். சிலிக்கான் என்ன தெரியுமா? எது தெரியுமா? சிலிக்கா பாத்துருக்கீங்களா? அது semiconductor, sir. இல்ல சிலிக்கானு நம்ம ரோட்ல கிடக்கிற மணல் தான் சிலிக்கா. மணல் தான் சிலிக்கா. அதுல இருந்து தான் அந்த சிலிக்காவை எடுக்கிறாங்க, சிலிக்கன்ல எடுக்கிறாங்க. மணல் நம்ம ரோட்ல கிடக்கிற மணல் in a lightning conductor electrical charges are transferred by. Electrical induction. Option 1. Option 1 illa friction. Electrical induction. Okay. Electrical அடுத்த கேள்வி. When an ebonite rod is rubbed with fur, the ebonite rod becomes dash charged. Positively charged. Positively Sir, charged. positively charged. Very good. Positive charged. அடுத்தது என்னது? இருங்க, இது கொஞ்சம் பெருசு பண்றேன். இல்லைங்க சார், நீங்க பெருசு பண்ணுங்க, சிறுசு பண்ணுங்க. அதான் The value of elementary charge is. Sir, 1.602 into 10 power 9. My 19, sir. Sir, second option. Third, fourth, Second option. third, fourth. Third. 2, 3 into 10 power 23. Value Thank you. of elementary charge is 1.602 into 10 power minus 19 coulombs. Yes, sir. அதான், அதாவது A. Sir, Sir, I want to say that one only. in a diagram, C represents. C வந்து எதை Earth குறிக்கிறது? wire. It is Sir, earth wire. Earth wire, neutral wire. Sir, it's a neutral wire. Neutral Sir, wire. neutral wire. Neutral wire. Neutral wire. Neutral, mutual இல்ல, neutral. Neutral wire. The amount of electricity produced by electric EEL is. என்னது? Sir, 650. Sir, 650 watts. 650. 650 W. Oh,
Okay, அதுதான் நீ சொன்னதுனால ஏத்துக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டா. அடுத்தது, if 1600 milliampere of electricity flows through a conductor in 10 seconds, then the value of charge is 1.6. milliampere flows Sir, 10 seconds. Fourth option. 1.6. Sir, 160. Second option, 60. எவ்வளவு கேக்குறாங்க? மில்லியாம்பியர் கூலும் கேக்குறாங்க. சார் கடைசியா 160. அப்படியா? Option 160, sir. 60. Third option. Sir, 160. Option, sir. இருக்கு. ஐயோ, இது வளர முடியாதா? Sir, 16. தெரியலப்பா, எனக்கு தெரியலங்கிறனால தான் நான் போட்டு பார்க்குறேன். இருங்க. If 1600 milliampere flows in conductor in 10 seconds. 1600 milliampere flows for 10 seconds. What is the charge in Coulomb? In Coulomb. Yes, sir. Fourth option, sir. Sir, fourth option. 1.6 First option, sir. First option சொல்லணும் sir. First option தான் சொன்னோம் sir. 1.6. Okay. அடுத்து, which of the following is First correct in option, series sir. connection? Series First connection option, la sir. Second option, sir. second option, correct. Voltage add ஆகும். V1 plus V2 equal to V3. So second option. Select the Second odd option. one out. Electromagnet, electric fuse, electric kettle, electric iron. Electric kettle, sir. Electric kettle. Sir, electric kettle. Electric kettle, sir. Third option. Sir, electric kettle, sir. அப்படியா? Electric iron, sir. Sir, third option. Third option தான் நினைக்கிறேன். Okay. Sir, The third option. reason third for option. lightning to occur. The reason, sorry, the reason for lightning to occur. Option 3, sir. Friction Sir, between option 3. Sir, option 3. Option 3. Sir, option 3, sir. அடுத்தது பாருங்க, அடுத்தது 81 போயிடலாம். சோஷியல் சயின்ஸ் போயிடலாம். Which hill station is known as nature's heaven? Ooty. அப்படியா? Ooty, sir. Annamalai. Sir, fourth option. Which Sir, Annamalai. hill station Kottagare. Sir, fourth option. known Second as option. nature's heaven? Ooty. Second option. இது பார்க்கலாம். Sir, fourth வால்பாறை. option. வால்பாறை. Sir, வால்பாறை. வால்பாறை. வால்பாறை இருக்கா? வால்பாறை இல்லையே. No, sir. வால்பாறை இல்லைன்னா Ooty இருக்கு. No, sir. இருங்க. ஊட்டி sir. வால்பாறை எங்க இருக்குன்னா இந்த ஆனைமலை இருக்கு இல்லையா, அங்கதான் வால்பாறை இருக்கு. அதனால தான் ஆனைமலை. அங்கதான் வால்பாறை இருக்கு. ஓகே, ஆனைமலை. ஓகே, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். தாளையார் வாட்டர்ஃபால், ஜோக் வாட்டர்ஃபால், அதிரம்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் தலக்கொன்னா வாட்டர்ஃபால்ஸ். இருங்க, இங்க ஐயோ என்ன ரொம்ப கம்மியாயிடுச்சு. தாளையார் வாட்டர்ஃபால்ஸ், அதிரம்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் எங்க? கேரளா. ஜோக் வந்து கர்நாடகா. ரெண்டு வந்து சி. ரெண்டு சி எங்க இருக்குது? ரெண்டு சி வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப அந்த Third option. ஆமா, தேர்ட் That's very, sir. wildlife sanctuary in India. The Bengal tiger is found. Gir National Park. இல்ல, கீர் கிடையாது, கண்ணா கிடையாது, சுந்தர்பன்ஸ் தான். Option 1, sir. சுந்தர்பன்ஸ். Sir, Sundarbans National Park. நம்ம